திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே விடிய அரசின் முதல்வர் பங்கேற்க உள்ள நிகழ்ச்சிக்காக மின்சாரம் திருடப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆண்டார்குப்பம் பகுதியில் வருகிற 18ஆம் தேதி முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அருகே உள்ள மின் கம்பத்திலிருந்து மின்சாரம் திருடப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் சாலை நடுவே விபத்துகள் ஏற்படாமல் இருக்க அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளும் இந்நிகழ்வுக்காக அவசரமாக அகற்றப்பட்டுள்ளன. அதிகார திமிரில் அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஈச்சங்கால் கிராமத்தில் நாட்டு வெடிகள் வெடித்ததில் ஒருவரது கை விரல் துண்டாகியது. சபரி என்பவரது வீட்டில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகள் வெடித்ததில் கை விரல் துண்டாகியதோடு படுகாயமடைந்தார். இதே பகுதியில் ஏற்கனவே இதுபோன்ற வெடி விபத்து நிகழ்ந்தும் விடிய ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சியம் காரணமாக சட்டவிரோதமாக நாட்டு வெடிகள் பதுக்கப்பட்டு வருவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் வீரக்கல் புதூர் பகுதியில் விடியா திமுக அரசு ஏரிகள் மற்றும் வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். 7வது வார்டு சக்தி நகர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரால் பொருட்கள் நனைந்து சேதமடைந்தன. மேலும் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்ததால் கடும் இன்னலுக்கு ஆளானதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். குறை கூற முடியாத ஆட்சி என வாய்சவடால் விடுவோரின் ஆட்சியில் மழைநீர் வடிகால் முறையாக தூர்வாரப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.